நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி, ஆக இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த கூட்டத்தில் வருகின்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏன் அந்த சிறப்பு வாய்ந்த கூட்டம் சொல்கிறேன்னா, இங்கேயே பொறுக்கி திட்ட ஓடிட்டு இருக்கிற ஒரு ஓடுகாலே இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டு உட்காந்துருக்கு. இதெல்லாம் வரைக்கும் நான் விமர்சிக்கல, இனி விமர்சிச்சு ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாங்கன்னு ஆள் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு குரூப் அங்கே உட்காந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு இந்த இயக்கம் தான் முக்கியது, புரட்சி தமிழர் உருவாக்கிய இந்த கட்டி காக்கின்ற கழகம் தான் முக்கியது என்று சொல்லி வருகின்ற அனைவரையும் ஒரு பாதம் தொட்டு வணங்குகின்றேன். ஏன்னா ஒரு இயக்கம் என்பது இது எல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நம்ம ரத்தத்தோட கலந்தது இந்த விஷயம் எல்லாம், அந்த உணர்வு என்பது. ஏன்னா யார் வீட்டுக்கு யாரும் படி இழக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் ஏன் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் வச்சுற பற்று பாசம், அதுக்கு தான் உட்கார்ந்துருக்கோம். தவிர யாரும் நம்ம சுயநலத்துக்காக உட்காரல. அப்படிப்பட்ட சுயநல கும்பல் ஒன்று இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த கட்சியை கரூர் மாவட்டத்தில் கூறு போடலாங்கிற நினப்பில் உட்காந்து வாங்க 2 நாள் ஆள் பிடிச்சி உட்காந்துருக்காங்க. இதற்கு காலம் பதில் சொல்லும், அந்த விஷயத்தை பின்னாடி நான் பேசுகிறேன். ஆக இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தில் சில விஷயங்கள் நான் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது, கடந்த காலங்களில் நம்ம கட்சி எந்த மாதிரியான சோதனைகள்லாம் சந்தித்தது, அதே போல தேர்தலுடைய முடிவுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சுங்கிற சில விஷயங்களும் கூட்டம் கலந்துக்கணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நான் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 20 ஒன்றியங்களில் கிட்டத்தட்ட 18 ஒன்றியங்களை நான் மாவட்டம் முழுவதும் சென்று அந்த நிர்வாகிகளை கொண்டு சந்திப்பு முடிச்சு விட்டேன். 20 தொண்டன் கூட இந்த இயக்கத்தை விட்டு வேறு இயக்கத்துக்கு செல்ல ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதில் கூடுதல் பெருமை அடைகின்றது. ஏன்னா இந்த இயக்கம் நம்ம தோல்வியெல்லாம் சந்திச்சு பார்க்காதே கிடையாது. நான் கூட பேசுனாங்க, ஒரு குரூப்பையே உடைச்சிட்டு போனதை ரேஞ்ச் பண்ணி உள்ள இருக்கிற சில சட்டமன்ற உறுப்பினர்லாம் பேசி தலைவர்கள் இந்த வேலையை பண்ணினாங்க. அன்று அந்த பிரச்சனை தலைவர்கள் எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை கையாண்டு அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தாங்க. கட்சி தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் கட்சிக்குள்ள ஜாஜேன்னு பிரிஞ்சு சின்னங்கள் முடக்கப்பட்டு கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை மீண்டும் 91 சேர்ந்து நம்ம ஆட்சியை பிடித்தோம். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. ஏன் சொல்லணும், ஒவ்வொரு காலகட்டங்களில் நம்ம இயக்கத்துக்குள்ள என்ன பிரச்சனை நடந்த விஷயம் நம்மளாம் ஏற்கனவே இருந்த மூத்தவங்களுக்கு தெரியும், இளையவர்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல 96 தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை வந்தது எல்லாத்துக்கும் தெரியும். போட்டி பொதுக்குழு உருவாக்கி அண்ணன் முத்துச்சாமி, திருநாவுக்கரசு போன்றவர்களாம் போட்டி பொதுக்குழு உருவாக்கி மிகப்பெரிய பிரச்சனை உருவாச்சு. அண்ணன்லாம் என்று எப்படி இந்த இயக்கத்தை காப்பாற்றினு இருந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மீண்டும் 2001 ஆட்சியை பிடித்தோம். அதே போல 2016 அம்மா மறைவிற்கு பிறகு கட்சிகள் மீண்டும் பிரச்சனை உருவாகும். முதலமைச்சர் உருவாக்குற பிரச்சனையிலிருந்து OPS அவர்கள் தர்மயுத்தம் நடத்துகிற பிரச்சனை உருவாக்கி அன்று பிரச்சனை உருவாக்கி மீண்டும் அந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி காப்பாற்றப்பட்டது. 21க்கு பிறகு தேர்தல் தோல்விக்கு பிறகாக ஒற்றை தலைமை உருவாக்க வேண்டும் என்று மீண்டும் கட்சிகளில் ஒரு பிரச்சனை உருவாச்சு. அதுவும் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் அந்த பிரச்சனை முடிவு வந்தது. நாங்கள் நைட்டு ட்ரெயின் ஏறுவோம், காலையில் பொதுக்குழு போய் இறங்கியில் பார்த்தா பொதுக்குழு இருக்காது. இப்படி எத்தனையோ பிரச்சனை இயக்கில் வந்தது. மீண்டும் இப்பொழுது 26 தோல்விக்கு அப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனை. இந்த இயக்கம் தன் தலைவர் உருவாக்கின காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சு தான் எல்லாரும் வந்திருக்கிறோம், மீண்டும் சந்திச்சு வந்திருக்கோம். ஆனால் இதில் நிதர்சனமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டிலேயே அதிக ஆண்டுகளை ஆண்ட இயக்கம் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 32 ஆண்டுகள் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறோம். எந்த கட்சியுமே ஆளல. நம்மளுக்கு முன்னாடி உருவாக்கின திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியுமே தமிழ்நாட்டை அதிக ஆண்டு ஆளவில்லை. அப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைக்கும் நாம் ஆட்சி பிடிவதால் சம்பந்தம் இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். ஆக மக்கள் இந்த இயக்கத்தை என்றுமே தன் மனதில் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு கால சூழ்நிலை. ஒரு நடிகனின் பின்னால் இந்த தமிழ் சமுதாயம் சென்று இந்த ஒரு தோல்வியை நாம் எதிர்பாராத விதமாக சந்தித்தோமே தவிர நம்முடைய உழைப்பிலோ நம்முடைய தலைமையினோட உழைப்பிலோ இல்லை நம்ம இருக்கிற தொண்டர்களின் உழைப்பிலோ இல்லை மக்களிடமோ நம் செல்வாக்கை என்றுமே இழக்கவில்லை. அப்படி இருந்தும் கூட நாம் 22% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். 1,36,00,000 ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். சாதாரண விஷயம் இல்லை. எந்த இயக்கமே இந்த வாக்குகளை வாங்கவில்லை. தோல்வி விட்டுறதுக்கு அப்புறம் திமுக காரன் வாங்கியிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் 10,000 கோடி செலவு பண்ணியிருக்கான். அவங்க ஐபேக் டீம், ஆட்டுக்குட்டி டீம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமே ஒரு பெரிய இதை வச்சு வேலை பார்த்தாங்க. ஆனாலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இது ஏன் சொல்லி சொன்னால், அந்த இயக்கத்துக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மாநில கட்சியில ரத்த சம்பந்தம் இல்லாத தலைவர்கள் வருகின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க. அம்மாவிற்கும் தலைவருக்கும் அம்மாவுக்கும் எந்த ரத்த சம்பந்தம் கிடையாது. அதே போல அம்மாவிற்கும் அண்ணன் எடப்பாடியாருக்கு எந்த ரத்த சம்பந்தம் கிடையாது. இந்த இயக்கம் என்பது தன்னுடைய தலைவனை தானா தேர்ந்தெடுக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எல்லாம் வேற எந்த கட்சி வேணாலும் பாருங்க. மாநில கட்சிகள் திமுகவா இருக்கட்டும், அப்பா மகன் பேரன், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், அல்லது பக்கத்தில் குமாரசாமி கட்சியா இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு கட்சியா இருக்கட்டும், இல்ல பிஜு ஜனதா தளம் இருக்கட்டும், அல்லது லல்லு பிரசாத் யாதவ் கட்சியா இருக்கட்டும், இல்ல சரத்பவார், இந்த மாதிரி
தான் போயிட்டு இருப்பா தவிர எந்த ஒரு இயக்கமே தன்னுடைய தலைவனை தன் தொண்டனாக தேர்ந்தெடுக்கிற இயக்கம் எந்த இயக்கத்திலுமே கிடையாது. அப்போ இது சுதந்திரமான கட்சி தான், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதிக ஆண்டுகளை ஆட்சியை பிடிச்சிருக்கோம், மக்களின் நம்பிக்கை பெற்றிருக்கின்றோம், இன்றும் அந்த நம்பிக்கையில் இருக்கின்றோம். ஆக நாம் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவே தேவையில்லையே. அந்த விடத்திலே சொல்லணும், இது புதுசாக பிரச்சனை இல்லை. ஓடுவாங்க ஒடியறவாங்க பற்றி கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கின்ற தூய தொண்டர்கள் இருந்தாலே போதும், நம்ம இயக்கம் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் இந்த இடத்த விட்டு போறான், அந்த இடத்துல பிடிக்கிறது 10 பேர் தகுதியானவன் தயாரா இருக்கான். அதனால வாடி செல்ல போறான், பகுதி செல்ல போறான், அவன் போறான், இவன் போறான், எவன் போற பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். என்று சொன்னால் இது ஒருத்தரை நம்பி இருக்கின்ற இயக்கம் கிடையாது. அப்படியெல்லாம் பார்த்தோம்னா இவ்வளவு பிரச்சனை வந்து இந்த இயக்கம் இருந்திருக்குமா என்று தலைவர் நம்மளை விட்டு மறைஞ்சோம். அன்னைக்கு இந்த இயக்கம் காணாமல் போயிருக்குமே. அப்ப இன்று வரை இந்த இயக்கம் இருக்கின்ற சொன்னால் அதுதான் நம்முடைய கட்டமைப்பு, அதுதான் நம் தொண்டர்கள், நம்முடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர் தொண்டர்கள்லாம் வச்சிருக்கின்ற நம்பிக்கை, மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை. அதனால் இந்த இயக்கம் என்றுமே நம் மக்களின் நம்பிக்கைக்கு வீண் போகாது. நிச்சயமாக எதிர்காலத்தில் பிடிப்போம். கரூரில் வந்து நடந்த விஷயத்தை சொல்லிட்டேன். தேர்தலுக்கு முன்னாடி என்ன சில விஷயங்கள் பேசுவோம். கூட்டணி விஷயத்தில் எடப்பாடியார் கூட்டணி அமைக்க தெரியல, பேச தெரியல, பண்ண தெரியல, தோத்துட்டாங்க, ஆனா ஓகணும் பதறாங்க. நீ முதலமை அமைச்சராக அமைச்சராக கருவுக்கார ஒரு ஆள் போராடு பதறிட்டு உட்கார்ந்தா இயக்கமே தோல்விதான் சிந்திச்சிருக்கு. முதலமைச்சர் ஆக முடியல, நிறைய பேர் மந்திரிகள் ஆக முடியல, இன்று நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாதனால பல்வேறு பதவிகளை நம்ம அனைவரும் எதிர்பார்த்து பிடிக்க முடியாது. இயற்கை தோல்வி என்கின்ற பொழுது இதெல்லாம் நடப்பது உண்மைதான். ஆனால் இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது? இது எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை. கூட்டணி அமைப்பதிலேயே எடப்பாடியார் ஒத்துழைப்பு இல்லை, கேண்டிடேட் போடுறதுல எடப்பாடியார் ஒத்துழைப்பு இல்லை. ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒப்படைச்சு நீங்க ஜெயிச்சு கொடுக்குறான்னு கொடுத்தா எத்தனை பேர் பண்ணா? கரூர் மாவட்டம் உதாரணத்துக்கு எடுத்துக்கும். இன்னைக்கு போட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கிற முன்னாள் அமைச்சர் உட்கார்ந்து கரூர் சட்டமன்ற உட்கார்ந்து இருக்காரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் முழங்கநாடுலாம், கரூர் காலிங்கரான கிளிச்சானல் எல்லாம், இடத்தை கிளிச்சானவனுக்கு எல்லாம். அதனால மாவட்ட செயலர் எத்தனை ஜெயிக்க வச்சாப்ல கரூர் மாவட்டத்தை சரி சிந்திச்சு பாருங்க. 2016 மாவட்ட செயலர் இருந்தாலும் மாவட்ட செயலர் கிடையாது. அன்று வெறும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்றார். 2019 கரூர்ல இடைத்தேர்தல் அரவக்குறிச்சியில் நடக்குது, தோல்வி போயாச்சு. 8 அமைச்சர்கள் வேலை பார்த்து உன் தலைமையில் வேலை பார்த்து கிழிச்சாங்க. இடைத்தேர்தல் தோல்வியாச்சு. 2019 பாராளுமன்ற தேர்தல் தமிழர் நிற்கிறார், தோற்றாச்சு. 21 4 சட்டமன்ற தேர்தல் 4 தோத்தாச்சு. 24 ஆனா அருண்டேஷ் எம்பி நிற்கிறார், அதுவும் தோத்தாச்சு. 26 4 சட்டமன்ற நிற்கிற 3 மட்டும் தோத்து போச்சு. 1 மட்டும் தப்பிச்சு போச்சு. ஆயிட்டு இதுக்கு இந்த லட்சம் தான் ஜெயிக்கிறதா? ஒரு மாவட்ட செயலர் லட்சம் தான் கட்சியை ஜெயிக்க வைக்கிறதா? மாவட்ட செயலர் போயிடுச்சு. மாவட்ட செயலர் பதக்கிறாங்க கூட என்ன பதவி 10 ஆண்டு 12 ஆண்டு ஒரு மாவட்ட செயலர் என்ன ஜெயிக்க வச்சிங்க சார்? வெறும் 1800 ஓட்டு நீ ஜெயிச்சு வந்த ஊரையே போட்டு ஊரெல்லாம் நான் போறேன், எல்லாரும் கதறாங்க. நம்ம நிர்வாகிகள் பொறுப்பாளர் பெரிய இடத்துக்கு போறேன், நாங்க அப்படி வேலை செஞ்சுங்க, வெடிய கஷ்டப்பட்டாங்க, கை காசம் போட்டாங்க, 5000 போட்டேன், 10,000 போட்டேன், 1 லட்சம் போட்டேன், 2 லட்சம் போட்டேன். காலையில ஒருத்தர் பேசி வர கடன் போச்சு. இவங்க இந்த தங்க கொடுக்கான்னு சொல்லிட்டு அவங்க அங்க வெளியே வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லாம் சொந்த காசம் போட்டு. அப்ப இவர் பெருமை வச்சுட்டு உட்காந்து, இவர் ஜெயிச்சு கிழிச்சா பெருமை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீ ஒரு மாவட்ட செயலர் தான் 4 தொகுதி ஜெயிக்க வச்சிருக்க வேண்டாம்? கிருஷ்ணாபுரம் தோக்கக்கூடிய செய்யலாம், இல்ல குளித்தலை ஜெயிக்க தோக்கக்கூடிய தொகுதியா? நீ வேலை பார்க்க தெரியல, ஒன்று நிர்வாகிகளை வழிநடத்த தெரியல, இருக்கிற பொறுப்பான வழிநடத்த தெரியாம மொத்தத்தையும் தோக்கடிச்சுட்டு எடப்பாடியார் குற்றம் சொன்னார், எடப்பாடியார் பண்ணல. இப்ப ஓடி போறது ரெடி ஆயிட்டான். தைரியமுள்ள ஆம்பளையா அந்த ரிசைன் பண்ணிட்டு கரூர் தொகுதியில் ஜெயிச்சு பாரு, நான் பாக்குறேன். இத்தனை பேர் இருக்காங்க, முதல் சவால் வரும். இத்தனை பேர் உழைப்பு, தொண்டனோட உழைப்பு, ரத்தத்தை சிந்தி வெடியா எத்தனை பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் தன்னோட பிரச்சனையை எடுத்துட்டாங்க. இல்லைன்னா கரூர் தொகுதியில் என்ன பிரச்சனையா இருக்கும்? திமுக பண்ண பிரச்சனைக்கு, வேலைகளுக்கு அவன் செய்த செலவுகளுக்கும் நீ உங்களோட உழைப்பை ஜெயிச்சு நீ நினைச்சிட்டு உட்காந்துருக்கிற. ஆனா ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற கடைக்கோடு தொண்டன்ல இருந்து நகரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வெடிய 1 மணி சண்டை, 2 மணி சண்டை, 3 மணி சண்டை, எத்தனை பிரச்சனை. இது முன்னால நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இதை காண பதில் சொல்லும். நீ கூட்டம் போட்டு இருக்கிற சில ஊர்காலிகளை கூட்டிக்கிட்டு உன்னால பதவி வாங்கி தர, சேர்மன் வாங்கி தர, அதை வாங்கி தர, சம்பாதி விடுற, மனதில் விடுறேன். நீ 5 வருஷத்தை கிழிச்சிட்ட. நீ கிழிக்கிறதுக்கு கேட்டா கடனாகி போச்சு, கட்சியாட்ட பேசுறது. இந்தியாவில் கடனாகி போச்சு. நீ மாவட்ட செயலராகவே நீ ஆளுங்கட்சி மாவட்ட செயலான பிற நான் வந்து இந்த மாவட்ட செயலர் உட்காந்துருக்கேன், நாளைக்கு ஆட்சிக்கு வர போறோமா? நீ எத்தனை ஆண்டு காலம் இருக்கிற தேர்தலுக்கு? நீ ஆளுங்கட்சியில் மாவட்ட செயலர் வந்து உட்கார்ந்த 6 மாசத்துல இருக்கிற வேலை டெண்டர்லாம் கொட்டி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு திரும்பி ஆட்சி அம்மா உட்காந்துருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினரான, மினிஸ்டரான, ஓடியே அம்மா போயிட்டாங்க. அண்ணன் தான் விட்டாரு, அண்ணன் தான் நாசமா போகணும், நீங்களே என்ன பண்ண விட்டுட்டாரு. மொத்தத்தையும் சுருட்டி வாரி கட்டுனீங்க, ஓடியே சம்பாதிச்சீங்க. ஏன் இயக்கத்துக்கு செலவு பண்ண வேண்டியது, ஜெயிக்க வைக்க வேண்டியதானே? ஒருத்தருக்கு மனசாட்சி சொல்லுங்க, அவுட்டு பணம் இல்லையா, சொத்தே இல்லையா? ஏன்னா அடுத்த ஊர்ல கேட்க முடியாது, இந்த ஊர்ல கேட்க முடியும். பஸ் ஸ்டாண்டு உன்னை கொண்டாந்து போட்டுட்டாங்க சுத்தி, எத்தனை இடம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எவ்வளவு
100 ஏக்கர் சுற்றி கிடக்குது கேளுங்க. ஒரு கட்சிக்காரனுக்கு ஒரு சென்ட் நிலம் வாங்கி கொடுக்குற யோகியது இருந்தது அவனுக்கு. இதான் இருந்தாங்க. அதுதானே சாட்சி. பஸ் ஸ்டாண்டு கொண்டாட நீ வேலை பார்த்தியே. பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு கொண்டாடுற? அந்த பஸ் ஸ்டாண்டு உன்னை கொண்டாடுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? ஏற்கனவே போட்ட கேன்சல் பண்ணி கொண்டாடுறது கொடுக்குறது எடப்பாடியான உனக்கு அனுமதி கொடுத்தாரு. மெடிக்கல் காலேஜ் அது ஒரு வேலை பார்த்துருந்தேன். இப்போ இங்கே மெடிக்கல் காலேஜ் கொண்டாட சொல்லி அதில் எத்தனை வேலை பார்த்துருக்கீங்க? ரிங் ரோடு ஏற்கனவே ஒருத்தர் கொண்டாந்து ரிங் ரோடு எல்லாம் போட்டு முடிச்சு போயாச்சு. நான் ஒரு ரிங் ரோடு கொண்டாட நீ அங்கே இடத்த வாங்கி போட்டு கொண்டாந்து இதில் யார் உங்களுக்கு பண்ணது? எடப்பாடியான பண்ணாரு. இத்தனை வச்சுக்கிட்டு இத்தனை சம்பாரிச்சு இத்தனை மூட்டை அடுக்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு செலவாயிடுச்சுன்னு கட்சி விட்டு ஓடுறதே வெக்கமா இல்லை? ஒரு இயக்கத்தை எப்படி காட்டி கொடுத்து ஓட முடியும்? ஒரு சாதாரணமாக எங்களோட ஒன்றிச்சல் நீ என்ன 2007 ஒன்றிச்சலாட, நான் 2009 ஒன்றிச்சல், அவ்வளோதான். வயசு வித்தியாசம் இருக்கு. அதை பற்றியெல்லாம் ஒரு கவலை இல்லை. நானும் 17 வருஷம் ஒன்றிச்சலாட கீழேருந்து உழைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சாதாரணமாக இருந்த உன்னை வந்து ஒரு மாவட்ட செயலர் ஆகி, சட்டமன்ற உறுப்பினராகி, அமைச்சராகி எத்தனை கொடுத்தது இந்த இயக்கம். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் எதிர்காலத்தில் பேசுகிறேன். நீ அந்த சட்டமன்றத்தில் நீ தோற்றுதான் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி உட்காந்து வீட்டு உட்காந்து அழுத விஷயங்கள் நிறைய இருக்குது. என் சொத்து என்ன, என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, இந்த 2014 தேர்தலில் மொத்தம் பிடிச்சி போச்சு, என் எதிர்காலம் என்ன ஆகும். சில மக்கள் உட்காந்து யார் வீட்டில் அழுத என்ன பேச எல்லாம் தெரியும். அன்னைக்கு போடுறதுக்கு இன்னைக்கு இருந்த சொத்து என்னங்கிறது கணக்கு போட்டு பார்க்கல, எல்லாமே தெரியும். ஏன்னா பேசிட்டு அவனுக்கு பேசாமல் இருக்க முடியாது. பங்க கட்டி போகிற வச்சிருக்கீங்களா? அதை விட்டு அந்த கணக்கு கட்டிட்டு போகிறது அதுதான் கட்சியை காவு கொடுக்கணுமா? ஒரு மனசாட்சியே இல்லாத மனிதர்களை வச்சு கொண்டு தின்னால நம்ம பின்னாடி போனால் உண்மையிலே வெக்கமாக இருக்கு. நீ தோல்வி நீங்கள் எடப்பாடியார் குற்றம் சொல்கிறீங்களா? நீ என்ன கிழிச்சிங்க? நான் சொன்ன அந்த ஜெயிச்சு வச்சிங்களா? உன் மாவட்டத்தை நம்பி கொடுத்தாருல, யாரையும் நீ பண்ணலையில? புதுக்கோட்டை விஜயபாஸ் என்ன கிழிச்சா இருந்தாலும் 11 தொகுதி ஜெயிச்சு 2011 கழுது தெரிஞ்சு கட்டற மாட்டாங்க. நீங்க மொத்தம் முடிஞ்சு போச்சு. எதுவுமே இல்லை. ஒத்தையார் நன்றி கெட்டவர்கள் இவர் எல்லாமே. தான் ஜெயிச்சா போது, தான் அமைச்சராகணும், தான் வாழணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கட்சிக்காரன் எக்கட கிட்ட நாசம் பத்தி கவலையே இல்லை. கூட தெரிஞ்ச எத்தனை பேர்த்தையும் நீ வாழ வச்சிருக்கேன். நீ கூப்பிட்டு கெஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். ராமானுஜன் எம்பி விட்டு வாங்க கூப்பிட்டு கெஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். எத்தனை பேர்த்தை நீ வாழ வச்சிருக்க? 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தீங்கல்ல, எத்தனை குடும்பத்தை நீங்க வாழ வச்சிருக்கீங்க? இப்போ வாங்க அதை பண்றேன் இதை பண்றேன் போய் அவரு மாவட்ட செயலர் கொடுக்குறாரு, ரிசைன்மெண்டா ஜெயிச்சு போய் மினிஸ்டர் ஆகிறேன். ஏற்கனவே இருந்ததுக்கே கிழிச்சிட்டீங்க, இனிமேல் கிழிக்க போறாங்களாம். ஆக இந்த நன்றி கெட்டவங்களுக்கு பின்னாடி நம்ம இருந்தோங்கிற நம்மளுக்கே இவ்வளவு வேதனை இருந்தா, அந்த நன்றி கெட்டவங்களுக்கு 5 வருஷமா அமைச்சராக உட்கார வச்சு சம்பாதிக்கிட்டு எல்லாம் பண்ணி கட்சியை காப்பாற்றுவான். ஒரு தோல்வி நேரத்தில் நம்ம மோடி இருப்பாங்க. எடப்பாடியார் என்ன மனதை வேதனை யோசிப்பாரு. எடப்பாடியாரே கேள்வி கேட்கறதுக்கு எடப்பாடியாருக்கு அறிவுரை சொல்றது இவங்க தயாராகிட்டாங்களாம். ஏன்னா இவங்க ஒரு 50 ஆண்டு காலம் அந்த இயக்கத்தில் பயணிச்சு பல ஆண்டு காலமாக இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றிட்டு வந்தாங்க. எடப்பாடியார் 5 வருஷம் விட்டு வச்சிருந்தாரு. அம்மாவெல்லாம் இருந்தா ஒரே மாசம் தூக்கி வெளியேற்றிட்டு போயிருவாங்க. வந்து கிளிக்கிற கிளியெல்லாம் நீங்களாம் அம்மா இல்லாமல் நம்பிட்டு போய் ஏமாற்றிட்டு போறாங்க. 5 வருஷம் மினிஸ்டர் இதெல்லாம் ஓடிச்சிடலாம். அப்போ நாங்கள் சொன்னோம் ஏமாத்துறாங்க கேட்கல. ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் என்ன பண்ணிருக்கணும்? அதிமுக தொண்டை முட்டை கொடுக்குறான்னு சொல்லி கொரோனா காலத்தில் பொருள் கொடுத்து பைய கொடுத்து எல்லாம் பண்ணாங்க பெருமை. அதான் எம்ஆர்பி ட்ரஸ்ட் நோட்டுது. எம்ஆர்பி ட்ரஸ்ட் அவங்க அப்பா மூட்டு சொத்த எம்ஆர்பி ட்ரஸ்ட்ங்கிறதெல்லாம் அதிமுக காரனுடைய தொண்டரை மக்களை பார்த்து கொடுக்கறது பெருமையா? இல்லை ஒரு தனி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுட்டு நீ ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுட்டே போலாமல் எது கட்சியில் வந்து உட்காந்துருக்க? வர்றதெல்லாம் கொரோனா காலத்தில் போய் நிதி கொடுக்க வராங்க. ஒரு காலேஜுக்கார கொண்டா 25 லட்ச ரூபா பணம் கொண்டாரு. அவன் கூட்டம் அல்லங்கை பேசுறான். 25 லட்சம் கூட எடப்பாடியார் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவருக்கு நீல யாரை தெரிவிப்பது? உடனே இங்க பணத்தை கொடு, இவரு பணம் கொண்டா அவரு 20 டிடியை கொண்டாந்து திருப்பி கொண்டு போய் 8 லட்ச ரூபாய் டிடி கொண்ட எடப்பாடியாருக்கு மீதி அமௌண்ட் கொண்டாந்து எம்ஆர்பி ட்ரஸ்ட் கொடுக்குறான். எவன் அவங்களுக்கு காசு எவன் பண்றது? நீ கிராமத்தில் போய் அதிமுக காரன் தொண்டை கொடுக்குறான், அதிமுக கிளைச்சல கொடுக்குறான், அதிமுக நிர்வாகி கொடுக்குறான், கொரோனா காலத்தில் போய் பார்த்து கொடுக்குறான். மரியாதை நம்மளுக்கு. நீ எம்ஆர்பி ட்ரஸ்ட்ல போய் நோட்டினா எம்ஆர்பி ட்ரஸ்ட் கொடுக்குற, சைக்கோ ட்ரஸ்ட் அந்த அறக்கட்டில் இந்த இடத்துல ஏதோ அறக்கட்டில் குடிச்சுட்டு போயிட்டு போயிடா. நீ கொடுத்தது கட்சிக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ ஒரு கட்சியை தாண்டி நீ தனியாக செயல்பட அவசியம் என்ன? இதில் பட்ட பேர் போட்டுக்கிறாரு, கலைஞராயனை போட்டுக்கிறாரு, வீட்டுல போனால் ஒரு பாட்டை போட்டுக்கிறோம். யாரா நீங்களா எங்கடா வந்து இந்த கட்சி இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்துறீங்களா? தொண்டர்லாம் உங்களுக்கு வேலைக்காரங்க எல்லாரும். இன்னும் நீங்க எஜமான மாதிரியும் இங்க இருக்கிற தொண்டர்லாம் உங்க வீட்டுல வேலையில் பண்ணையத்தில் தோட்டத்தில் வேலை பார்க்குற மாதிரி எவனே ஒருத்தர் இருந்தாலும் மதிச்சிருக்காப்லையா? கட்சி ஆஃபீஸ் இத்தனை பேர் இருந்திருக்கமே, ஒருத்தரை மதிச்சிருக்காங்களா? ஒருத்தரை ஒரு தகுதியாக பேசியிருக்காங்களா? அந்த பதவியில் இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு தெரியுது. வான்னு கூப்பிட்டு கெஞ்சிட்டு உட்காந்துருக்க எல்லாத்தையும். அதனால இப்ப சொல்றாங்க, எவனுக்கு இந்த இயக்கம் பயப்படாது. நீ எவன் வேணாலும் இரு, எவன் வேணா போ. அந்த பிள்ளைங்களுக்கு கவலையே இல்லை. தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு வார்டு செல்ல போனா அந்த இடத்துல 10 பேர் தகுதியானவங்க. என்னால் லிஸ்ட் போட்டு பார்க்க முடியல யாரு தகுதி, அதாவது யாருக்கு பதவி கொடுக்குற விஷயத்துல தடுமாறிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தகுதியானவங்க, ஆர்வமானவங்க, இந்த இயக்கத்தை காப்பாற்ற அத்தனை பேர் இருக்காங்க. அதனால எவனை பத்தியும் கவலை இல்லை. பொறுக்கி தீக்கிறோம் போயிட்டே இருக்காங்க. அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அதனால ஏன்னா இதையெல்லாம் நீ போயிட்டு வா, நீ வந்து திருப்பி மக்களை
சந்திக்க வருவே இல்லை. அன்னைக்கு எல்லாரும் வச்சுக்குவாங்க. கிராமத்தில் ரெடியாக இருக்காங்க, வாங்க நீ நெருவூர் எல்லா பக்கமும் ரெடியாக இருக்காங்க. அவனை உனக்காக எவ்வளோ வேலை பார்த்து நன்றி சொல்ல கூட இன்னைக்கு வரைக்கும் கூட உட்காந்து கட்சி மாறங்க மீட்டிங் போட்டு உட்காந்துருக்காங்க. 48 வார்டு ஒரே நாள் முடிஞ்சு போச்சு. காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் முடிஞ்சு போச்சு. இஷ்டம் இருக்கப்பா அவனை நன்றி சொல்ல கடமை முடிஞ்சு போச்சு. எவனா எப்படி நன்றி சொல்லுவானா கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலைல காட்டி முதல் வார்டு ஆரம்பிச்சு நைட்டுக்குள்ளே 48 வார்டு முடிஞ்சு போச்சு. 1,80,000 ஓட்டு இருந்தவங்களுக்கு முடிஞ்சு போச்சு, நன்றி சொல்லி முடிஞ்சு போச்சு. இங்கேயாவது இந்த ஏமாத்தல் நடந்துச்சு. இந்த கிராமத்தில் அது நடக்கலை. இந்த கடம்பூர்ச்சி ஊராட்சி 10 ஊராட்சி இந்த ஊராட்சி இருக்கு, அது நடக்கலை. நம்ம ஓட்டு போட்டுலாம் முட்டாது, வேலை பார்த்தவங்களாம் முட்டாது. இன்னைக்கு கூப்பிட்டு நன்றி சொல்றதுக்கு ஆஃபீஸ் வரோம். ஏன்னா நன்றி சொல்றது நீயா வீட்டுக்கு போவியா, வேலை பார்த்த ஓ வீட்டுக்கு வர நன்றி சொல்றது. எல்லாத்துக்கும் ஃபோன் வந்துருக்கு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அண்ணன் நன்றி சொல்றாரு, அண்ணன் நன்றி சொல்றாரு, நைட்டு கூப்பிடுறாங்க. என்னமோ நன்றி சொல்றாரு அங்கே வாங்க. ஏன்னா நன்றி சொல்றவன் நம்ம வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லுவானா, நம்ம வீட்டில் போய் நன்றி வேணும், 2 சாக்கு எடுத்துட்டு போவாங்க, நன்றி கொடுப்போம், வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. ஒரு தொண்டரை எப்படியெல்லாம் ஏமாத்துறது, ஒரு நிர்வாகி எப்படியெல்லாம் ஏமாத்துறது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்மளை முட்டாளா கேவலமா நினைச்சா இவங்க உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு சாதாரண இயக்கம், அந்த இயக்கம் எத்தனையோ தலைவர்களை பார்த்தது, எத்தனையோ பேர் உருவாக்குறது, எத்தனையோ பேர்த்த இந்த அடையாளம் கண்டது, ஊர் உலக அடையாளம் எதனால நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இயக்கம் ஒரு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாலும் இதுல இருக்கேன். நான் பெரிய ஆளா இருக்கேன். என்னை பொறுத்த ஒரே விஷயம் தான், இந்த பதவிகளை தோல் போடுற துண்டு. இன்னைக்கு துண்டு என் தோல் இருக்கு, நாளைக்கு யார் தோல் பற்றி கவலையே இல்லை. இருக்கிற வரைக்கும் நல்லா வேலை செய்வோம், கட்சியாக உண்மையாக இருப்போம், உழைப்போம், ஆத்மார்மா இருப்போம், எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகிற எண்ணத்தை தாண்டி எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இன்னைக்கு மீட்டிங் போட்டுட்டு இருக்குது, நாளைக்கு போகிறோம், நாளைக்கு போகிறோம், அண்ணன் கூப்பிட்றோம், நாலு கையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நீ என்ன வேணாலும் மீட்டிங் போடு, நீ என்ன துரோகம் பண்ண, போனவெல்லாம் கதறிட்டு உட்காந்துருக்கான். அந்த பனையூர் வீட்டில் தாண்டி செவுத்து குடிச்சு போனலாம், முன்னாள் அமைச்சர்லாம் வெக்கங்கட்டெல்லாம் போனது பார்த்தீங்க. அந்த செவுத்தில் திறந்து விட்டு ஓடுறானுங்க, ஓடாளி பஸ். அத்தனை பையனும் 10 வருஷம் மினிஸ்டர், 15 வருஷம் மினிஸ்டர், 20 வருஷம் மாவட்ட செயலாளர், இப்படியெல்லாம் இருந்தவனுங்க எல்லாம். அத்தனை பையனும் கோடீஸ்வரன். எவனுக்கும் சொத்து இல்லாமல் காசு சோத்துக்கலாம் அடிக்கலாம் கிடையாது. 70 வயசு 75 வயசுல என்னையா போய் சாதிக்க போற? 70 ஆண்டு காலம் 70 வயசு வரைக்கும் ஒரு கட்சியில் இருக்க, கஷ்டப்படுற, வேலை பார்க்குற, ஒரு இடத்துல இருக்கிற. இதுக்கு மேலே நீ போய் அந்த கட்சியில் என்னத்தை பிடிக்க போற? அங்கே ஸ்கூல் பையனா ஓடிட்டு பார்த்துருக்கான். போனவனையெல்லாம் தான் அன்னைக்கு பார்க்குறேன். நீலகிரி மாவட்டத்தில் ஓரமாக கிடைச்சிருக்காங்க. முன்னாடி நடத்துகிற பேர் ஸ்கூல் பசங்க சும்மா தற்கூறிக்க. ஏன் இந்த கட்சியில் மாவட்ட செயலர் இருந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் தான் ஓரமாக பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் போனவன் அத்தனை பேரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா போறோம்? போங்க மோனே, வரிசையை போங்க, போய் மானங்கிட்டு வாங்க. அப்புறம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், விளக்கு மாத்திரம் அடிக்கிற ரெடியாக இருக்க பேசிக்கலாம். என்ன நடக்கும்? ஏன்னா இந்த துரோகத்தை ஏற்றுக்க முடியல. ஏன்னா மாவட்ட செயல் பதவி இருக்க முடியாதா? கேட்டால் மாவட்ட செயல் தரல. மாவட்ட செயல் தரல, கொள்ளுகிற புத்துணர்ச்சி மிகப்பெரிய பதவி கொடுத்தாரு. என்னாச்சு? இது அவருக்கு பதவி இல்லையா? ஏன்னா மாவட்ட செயல் பதவி தட்டா இன்னும் 4 லட்சம் தோக்கடிச்சு நாசம் போறதுக்கு இன்னும் கொஞ்சம் லட்சம் கட்சி இருக்குல்ல, மொத்தத்தையும் முடிச்சுட்டு போனாங்க. மாவட்ட செயல் வேணுமா? இவங்களை கொடுக்கணும் எல்லாம். ஒரு இயக்கம் என்ன, அந்த இயக்கத்தில் தொண்டராக இருப்பதே பெருமை இல்லை. அப்போ உங்களுக்கு இத்தனை கொடுத்து இத்தனை பண்ண ஒரு இயக்கத்துக்கு ஏன் நம்ம இருந்துட்டு போக முடியாது? ஏன் நீங்க எல்லாம் போய் 47 பேர் 27 பேர் போய் நீங்க எல்லாம் பண்ண வேலைக்கான எல்லாத்தையும் நடந்துட்டு பார்த்துருக்கீங்க. ஏன் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, எடப்பாடியார் நன்மதிப்பை பெறுங்க. ஒரு கட்சி தலைவர் தாண்டி நீங்கள் என்ன? ஏன்னா எடப்பாடியாரே இவரை கூப்பிட்டு பேசுறோமா? இவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. சரி, தலையெழுத்து முடியல ஆகி போச்சு. இப்போ தான் மாவட்ட பதவி போயிருக்குது, சீக்கிரம் சட்டமன்ற உறுப்பினர் போகும், மொத்தத்தில் நடுத்தல் திருப்பி போறேன், நம்ம எல்லாரும் வாங்கின போறோம், நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது, ஏன் வேகிறது? ஒவ்வொரு தொண்டரோட உழைப்பையும் கேள்விக்குறியாக்குறாங்க. ஒவ்வொரு தொண்டரோட உழைப்பையும் கேள்விக்குறியாக்குறாங்க. ஏன்னா நான் கிராமத்தில் போய் நான் உணர்ந்தேன். ஏன்னா இவங்க இதெல்லாம் என்னன்னா, எது யாரும் ஜெயிக்க தேவையில்லை, நம்ம மட்டும் ஜெயிக்கணும், நம்ம மட்டும் இருக்கணும், எப்படியாவது ஆட்சி பிடிச்சிடணும், மினிஸ்டர் வேணும் இருக்கணும், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. கருவத்து அரவக்குறிச்சியில் நான் சீட்டு கேட்டேன். ஊரூராக நடந்தேன். அதாவது ஒரு 10வது எக்ஸாம் எடுக்கிற பையனே வந்து 2 வருஷம் படிக்கிறான். 9வது பாதியிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சான். 10வது எக்ஸாம் எழுத போகிறான். ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்து எவ்வளோ முக்கியமானது. அப்போ தேர்தலுக்கு போகிறதுக்கு தயார் பண்ணவே வேண்டாமா? இவர் மாவட்ட செயலர் வந்து யாரும் எதையும் தயார் பண்ண மாட்டார், யாரும் இது தேவையில்லை. அண்ணன் வந்து கண்ணை மூட்டிட்டு கடைசி வரைக்கும் படுத்திருப்பார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீ தான் வேட்பாளர்னு சொல்லிடுவார். இவர் ஓடி ஜெயிக்கணுமா? இது எப்படிமா நடக்கும்? அப்போ ஒரு மாவட்ட செயலர் யாரை என்ன தயார் பண்ணீங்க? விவசாயபுரம் தொகுதிக்கு யார் வேட்பாளர் தயார் பண்ணீங்க? குளித்தலை தொகுதி யாரை தயார் பண்ணீங்க? அரவக்குறிச்சிக்கு யார் தயார்? ஒன்றும் இல்லை. ஏன் உட்காந்து இவர் பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கோம். நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். காலையில் ஒரு மீட்டிங், மத்தியானம் ஒரு மீட்டிங், சாயந்தரம் ஒரு மீட்டிங், முடிச்சு போச்சு. மற்ற தொகுதிக்கார என்ன நாசப்படா பற்றி கவலை இல்லை. ஆக இப்படிப்பட்டவங்களெல்லாம் தூக்கி எறிகிறது காலம் வந்துச்சுன்னா, நான் சொல்ற ஒரு விஷயம், கடந்த கால பிரச்சனை சொன்னேன். இந்த இயக்கம் மிக புனித சவுண்ட் என்ன சவுண்ட் இந்த இயக்கம் வந்து மிக புனிதமானது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னைத்தானே இந்த இயக்கம் சுத்தப்படுத்தி. நான் கடந்த காலத்தில் சொன்னேன், ஏன் தோத்தன்னு சொல்லி. 1991 96 வரைக்கும் அம்மாவோட அமைச்சரவையில்
தலைவர் காலத்தில் இருந்த அத்தனை தலைவர் இருந்தாங்க. ஆர்.எம். வீரப்பன்லேருந்து, எஸ்டிஎஸ்லேருந்து, ரங்கநாயகத்துலேருந்து எத்தனையோ பேர் தலைவர் காலத்தில், தலைவர் அமெரிக்காவில் படுத்திருக்கிற காலத்திலேயே வந்து கட்சியை ஜெயிக்க வச்சவங்க. இவங்க எல்லாமே 91, 96 அம்மாவோட கேபினெட்டில் இருந்தாங்க. ஆனால் 96 என்னாச்சு? 96லேருந்து 2001 இவங்க அத்தனை பேர் கட்சி விட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் தலைவரோட காலத்தில் ஜம்பாவட்டில் இருந்தாங்க. ஆனால் மீண்டும் வெற்றி பெறாமல் போயிட்டோமா? 2001 ஆட்சி பிடிக்காம போயிட்டோமா? அதே தான். யாரெல்லாம் சம்பாரிச்சு கொழுத்து போய் இனிமேல் இந்த கட்சி தான் இருக்குது, என்னால் தான் இந்த கட்சி நினைக்கிறாங்களோ அன்னைக்கு என்ன பண்ணால் இந்த கட்சி தூக்கி அவங்க வெளியேறிச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதே போல் அம்மா காலத்திலேருந்து 10 வருஷம் மினிஸ்டர், 20 வருஷம், 15 வருஷம் மினிஸ்டர், 20 வருஷம் மாவட்ட செயலாளர், இப்படி யாரெல்லாம் கொழுத்து போய் நீ சுற்றிட்டு இருக்காங்களோ இந்த இயக்கம் தன்னை புதிச்சுப்பட்டு இருக்கு, தூக்கியெல்லாம் வெளியே போட்டுட்டு இருக்கு. பாருங்கள், அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நோக்கி நமது கட்சி நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த கட்சி நகர இயக்கத்தினோடு நம்மளும் பயணிக்கணும். ஆக நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாம் முடிவு எடுத்துட்டோம். இனி கிராமத்தை நோக்கி செல்ல முடிவு எடுத்தாச்சு. ஆஃபீஸில் உட்காந்து ரூமில் உட்காந்து இங்கேயே நோட் எழுதுன்னு போட்டு நாசாக போய் என்ன கட்சி ஆஃபீஸ் வா, இங்கே போட்டு வீடு எடுக்கிற வேலை கிடையாது. இதில் குறைஞ்சே போச்சுங்க. உண்மை, மக்களை சந்திக்கிறே குறைஞ்சி போச்சு. நோட் எழுதியே நாசாக போச்சு. இன்னைக்கு கொண்டு எழுது நானே இதில் என்ன பண்ணுறது? நோட் அடிச்சு கொடுத்துரு, நான் தான் சிவகாசில் அடிச்சு கூட அடி கொடுங்க. வர வேண்டியதே நோட் என்ன முடிஞ்சு போச்சு. நோட்டை வச்சு நாங்கள் வலிக்க, நீ கொடுத்ததை கொண்டே கொடுக்குறதா நோட்டு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் மக்களை சந்திச்சோம்? நீ யோசிச்சு பாருங்க. கடந்த 10 வருஷத்தில் ஒரு திருமண பிரச்சாரம் போட்டோம், இல்லை எங்கேயாவது போய் ஊரில் நோட்டீஸ் கொடுத்தோம், இல்லை எதையாவது ஊர் பொதுக்கூட்டம் போட்டோம், ஏதாவது ஒன்று நடந்து சொல்லுங்க. அத்தனை கஷ்டப்பட்டேன். 2009 ஒன்றிய செயலாளர் ஊரூராக கஷ்டப்பட்டேன். அத்தனை ஊருக்கு திருமண பிரச்சாரம் போட்டோம், ஊரூராக போகிறோம். அன்றைக்கி ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை பேசுகிறோம், எவ்வளோ கிராமத்தில் உட்காந்து பேசுகிறோம். 6 மணிக்கு ஒரு பாயிண்ட், 7 மணிக்கு ஒரு பாயிண்ட், 8 மணிக்கு ஒரு பாயிண்ட் பேச்சாளர் கூட்டிட்டு ஊரூராக போனோம். மக்களை சந்திச்சா தானே இருக்கு. மக்களையும் சந்திக்கல. நான் ஒரு மீட்டிங்கில் பேசுறதுக்கு என்கிட்ட குறை சொல்லுவாங்க. மக்களை சந்திக்கிறேன்ல, நாங்கள் ஒரே மீட்டிங்கில் 5000 பேர் சந்திக்கணும், ஒரே மீட்டிங்கில் வண்டி ஊட்டி ஏற்றி கொண்டாடி போயிருவீங்க. அந்த கிராமத்தில் எப்படி தெரியும்? நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதே தெரியல. அப்படி எப்படிங்க ஜெயிக்கிறது? நான் சொல்கிறேன், ஒரு திருமண பிரச்சாரம் போட்டோம், ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டு இவர் எப்போ மாவட்ட சேர்ந்தாப்புல எல்லாம் ஒன்று போட்டேன்னு சொல்லுங்கள். நம்ம எங்கேயாவது நிர்வாகிகள் தான் இருக்கிறோம். ஏதாவது நம்ம தாந்தூர் பகுதியில் நடத்திருக்கிறோம், கரூர் பகுதியில் நடத்திருக்கோம், இல்லை ஒன்றிய பகுதியில் நடத்திருக்கோம், இல்லை எங்கேயாவது நடத்துட்டு தான் நம்ம போனோம். ஒன்றும் இல்லை, பக்கத்தூரில் நடத்துகிறாங்க, அதே நம்ம பார்க்கலாமே இல்லையா? நம்ம வந்துச்சு, பேப்பரில் வந்துச்சு, எல்லாம் பார்த்தோம். எதுவுமே இல்லாமல் ரூம்லேயே கடை சாத்திக்கிட்டு நோட்டுன்னு சாவடிச்சாங்களே தவிர ஒன்றுமே நடக்கல. இனி இந்த வேலையில் இருக்காது. நீ மக்களை சந்திரிக்க வேலை தான் சந்திக்கணும், சரிங்களா? அதனால் முதல்ல நம்ம வீட்டு பார்க்க முடியாது. நீ எதிர்கூட்டுக்காரன் என்ன பண்ணுறான், இந்த எதிர்கட்சிக்காரன் என்ன பண்ணுறான், அவனை என்ன பண்ணுறாங்கிற பார்க்கலாம், அப்புறம் பேசிக்கணும். முதல்ல நம்ம வீட்டை நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம இயக்கத்தை வலுப்படுத்தும். நமது கிராமத்தில் ஒவ்வொரு பகுதியாக, நகரத்தில் ஒவ்வொரு பகுதியாக நமது இயக்கத்தை வலுப்படுத்தும். அதாவது நம்முடைய பதில் சொல்லிட்டேன், அதெல்லாம் கவலையில் தூக்கி வெளியேறி இருக்கிறவர்கிட்ட போகிறப்படும் கட்சிக்காக உணர்வோட யாருக்கான வச்சு வேலை பார்க்கலாம். முடிஞ்சு போச்சு. அதை பற்றி கவலையே இல்லை. கட்சிக்காக உழைக்கிற எத்தனை பேர் தான் பதவியில் இருந்துதான் உழைக்கிற அவசியம் இல்லை. பதவி இல்லாத கூட உழைச்சா தூக்கி உள்ள வச்சு வேலை பார்ப்போம். அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. இளைஞர்களை உள்ளே கொண்டு வருவோம். ஏன்னா நம்முடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்குது. 1,36,00,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். நம்முடைய வாக்கு வங்கி எங்கேயுமே குறையில்லை. எங்கே வெற்றி இழந்தோம்னா நம்முடைய இளைஞர்கள் அடுத்த தலைமுறை உள்ள கொண்டு வரதான் இழந்தோம். அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான பணிகள் நம்ம மீண்டும் நிச்சயமாக எதிர்காலத்தில் நம்ம செய்வோம். அதற்காக இன்று இந்த பகுதி கூட்டங்கள் முடிந்தாலும் கூட நிச்சயமாக எதிர்காலத்திலே ஊராட்சி வாரியாக, கிராம வாரியாக செல்வதற்காக அடுத்த கட்டம் திட்டங்களை வச்சுருக்கிறோம். அதே போல் நகரப்பகுதியை பொறுத்து வார்டு வாரியாக வந்து அந்த ஒவ்வொரு வார்டில் வந்து அந்த நிர்வாகிகளை வச்சு என்னென்ன சரி பண்ணோட அடுத்த எதிர்காலத்துக்கு எப்படி அடுத்த திட்டங்களை கொண்டு போய் நம்ம கட்சி பலப்படுத்த வேண்டும் என்கின்ற சூழலை உருவாக்குவோம். நிச்சயமாக சொல்கின்றேன், அடுத்து எந்த தேர்தல் கருவில் வந்தாலும் சரி, அது 4 சட்டமன்ற தொகுதியும் நாம் வெற்றி பெற்றோம் என்ற சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி காட்டுவோம் என்ற உறுதியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நிறைந்த அனுபவம் இருக்கிறது. கிராம வேலை பார்த்து, பை எலெக்ஷனாக வேலை பார்த்து, ஒவ்வொரு ஊராக போய் கட்சி எலெக்ஷன், இடைத்தேர்தல், பொது தேர்தல், பல விஷயங்கள் நடத்தி மூத்தவங்களோட சேர்ந்து ஒரு அனுபவம் இருக்கின்றது. நிச்சயமாக அதை பயன்படுத்தி இந்த இயக்கத்தை கரூர் மாவட்டத்தில், மற்ற மாவட்டங்கள் எப்படி இருந்தாலும் நம்மளது மாவட்டம் முதன்மையான மாவட்டமாக உருவாக்குவதற்கு உங்களின் ஒத்துழைப்போடு செயல்பட வேண்டும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.